உதயநிதி ஸ்டாலின் மீது நடிகை நயன்தாரா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப் போவதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வாக்குச்சாவடி நிலைய முகவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், 10 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளும் கட்சி என்றால் அதிமுக தான் எனவும், 3வது முறையாக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றார். திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் KKSSR, தங்கம் தென்னரசு எத்தனை கல்லூரிகளை விருதுநகர் மாவட்டத்திற்கு கொண்டு வந்தனர். தற்போது நான் அமைச்சராகி 4 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது விசாரணை நடக்கிறது என்றால் நான் சொன்னதால் தான் நடக்கிறது என்று திமுக தலைவர் MK ஸ்டாலின் கூறுகிறார். அவருக்கு என்ன பைத்தியமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். MK ஸ்டாலின் சோழியை முடிக்க அழகிரி களத்தில் இறங்கிவிட்டார் என்றும், ஸ்டாலினை கண்டிப்பாக சோழியை முடித்து விடுவார் என்றார். எப்போது வேண்டுமானாலும் அப்போது கட்சி ஆரம்பிப்பேன் என்று அழகிரி கூறிவிட்டார். கட்சியில் கருணாநிதிக்கு பின்பு ஸ்டாலின், ஸ்டாலின் பின்பு அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் வாரிசுகள் என திட்டமிட்டு செயல்படும் கட்சி திமுக என்றார். அதேபோல் சொத்து பிரிக்கும் பொழுது அண்ணா அறிவாலயத்தை பிரித்து அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரிக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் பஞ்சாயத்து செய்வோம் என்று தெரிவித்தார். மாவட்டத்துக்கு என்ன செய்ய கூட்டு கொடுத்துட்டோம். பல்லநாடு கூட்டு கொடுத்து கொண்டு வந்து மாநிலத்தில் கொடுத்தேன். சிவகங்கை கூட்டு கொடுத்துட்டோம், நம்ம தான் கொடுத்தோம். இங்க முக்கோடு கூட்டு கொடுத்துட்டோம். நீ மத்திய யூனியன் பேரவாட்சி இவங்க யாரே சொல்ல சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியாது. மெடிக்கல் காலேஜ் கொடுத்து நான் ஸ்டாலின் சொன்னார், நான் வந்து 25 ஏக்கரை எழுதி வாங்க கொண்ட பட்டவாடு வருவாய் தொடர்ந்து மாற்றி அங்கிருந்து சீஃப் செக்ரட்டரி மாற்றி அங்க பார்த்து சிஎம் பலதடவை சொல்லி சிஎம் உடனடியாக விருந்தினருக்கு மெடிக்கல் காலேஜ் போட்டே இருக்கணும்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு டென்டல் காலேஜ் வருது. ஈரோடு உட்காந்துட்டு இருக்கு உட்காந்துருக்கு எழுதி கொடுத்த வடநாட்டு வாத்தியார் எழுதி கொடுத்த படிச்சுக்கிட்டு ஐவாடு மெடிக்கல் காலேஜ் நாங்க தான் சொன்னோம், நாங்க தான் கொண்டு வந்துருங்க. எனக்கு லூசு பேரு ஆட்சி போய் 10 வருஷம் ஆச்சுடா. 2012 அம்மா மறுத்ததா அடுத்து EPSடா. நான் 10 வருஷம் மந்திரியா இருக்கேன். நாங்க தான் கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ். அடுத்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ், விருதுநகர் ஒரு மெடிக்கல் காலேஜ் 380 கோடி ரூபாய்க்கு வேற வேலை நடக்குது. ஜனவரி முதல் திறமையார் திறமைக்க போறாரு. இது கூட வந்து யாரோ ஒரு பிள்ளைக்கு நான் அப்படி நீ உழைச்சு, நீ கஷ்டப்பட்டு, நீ பேரை வச்சு சொல்லு. நீ எந்த உழைப்பு உழைக்காம நான் அப்ப என்ன இருந்தோம். நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா நாங்க கொண்டு வர திட்டம்னு சொல்றோம், நாங்க திட்ட கொண்டு வந்தோம்னு சொல்றோம். பில்டிங் ஏற்றிடுவோம். காலகாசி ஏற்றி 10,000 காலகாசி பிடிச்சோம். எல்லாமே இல்லையா சொல்றாங்க. எதாச்சும் திமுக ஆட்சி 10 வருஷம் ஆச்சு. இங்க பாத்தீங்கன்னா இவங்க 10 வருஷம் மந்திரி பதவி கிடையாது, இன்னும் மந்திரி கிடையாது. எத்தனை நாட்கள் பெரிய கொடுமையா இருக்கு. ஸ்டாலின் கூட முதலமைச்சர் மாதிரி அவங்க 7 அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு சொல்லி இடஒதுக்கீடு பண்ணது யாரு? எடப்பாடி. அங்க OPS நாங்க கூட கேட்டு போட்டுக்கோம். சட்டம் வாக்குறது நீ வாயை போட்டுட்டு சும்மா இருந்துட்டு நீ கோரிக்கை வச்சியா இல்ல எதிர்த்து பேசுனியா? ஒண்ணுமே செய்யாம நாங்க சொன்னதாலதான் இடம் இது வந்துச்சு. என்ன நாடகம், நடிப்பு நாடகம், பேசம் பகல் பேசம், ஒண்ணுமே பேசல. என்ன செஞ்சா சூரப்பா அண்ணா பல்கலைக்கழக தொடர்ந்து சூரப்பா நடவடிக்கை நாங்க எடுத்தா? நாங்க சொன்னாலும் எடுத்தா? ஏய் நாங்க சொன்னாதான் செய்வியா? இவர் சொன்னாலும் நம்ம செய்யணுமா? பூரா பொய் பேசுறது கூட ஸ்டாலின் போய் நம்ம போய் ஒரு போர் போட்டா கூட யாராவது சொன்னோம்னா அந்த போர் நான் தான் சொன்னேன். உனக்கு ஏன் இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உனக்கு சொல்லி பிடிக்கும் அண்ணன் கிளம்பிட்டோம். நீ அந்த பிரச்சனை சொத்துல பங்கு கொடுக்கல ஒரு பிரச்சனை. என் போலீஸ்ல வந்து அழகிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நான் நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் அழகிரி வந்து அண்ணா அதிகாரத்தில் பாதி உரிமை வேணும்னு சொல்லி பரிசு கொடுக்க போறாரு. நாங்க நடவடிக்கை நியாயமா பேசுவோம். ஒரு வருஷம் வாசல் உனக்கு, ஒரு வருஷம் வாசல் அழகிரி பிரிச்சு விட்டுருவோம். அண்ணா அதிகாரத்தை பிரிச்சு விட்டுருவோம், கவர்னத்தை பிரிச்சு விட்டுருவோம், வேளாண் செயல ஒரு மக்களாக பிரிச்சு விட்டுருவோம். எங்களுக்கு தேவை 5 நிமிஷம் கூடாது. ஓடி இருக்கு அந்த 1,00,000 கோடி பிரிச்சு விட்டுருவோம். கனிமொழிக்கு பாதி, உனக்கு பாதி, உனக்கு கொடுத்துருவோம். நீ உன் பிள்ளைக்கு நீ மொத்தத்தில் பிள்ளைங்க பிள்ளைக்கு உதவி ஸ்டாலின் எழுதி கிடைச்ச விட மாட்டோம். ஏன்னா அழகி
இருக்காரு, மறைக்கல இருக்காரு. நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். அழகிரிக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க பேசுவோம். இப்ப அழகிரி இருந்தாலும் பேட்டி கேட்டாங்க, நீ கட்சி ஆரம்பிக்க போயிடலாம் முருகன், எப்ப ஆரம்பிக்கிறோமோ அப்ப ஆரம்பிக்கிறோம், எப்ப ஆரம்பிக்கிறோமோ அப்ப ஆரம்பிக்கிறோம். சொன்னது யாரு? ஸ்டாலின் அண்ணன், மூத்த அண்ணன் அழகிரி. அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்கா, எங்க பிரச்சனை போல தூச்சுடா, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீதான் பிரச்சனை நினைச்சோம், இப்ப நீ பிரச்சனை இல்ல, உடைய பிரச்சனை முடிக்கிறதுக்கு அதை அந்த அழகிரி இருக்காரு. அஞ்சாவது உடைய குஞ்சாவது உனக்கு பிரச்சனையே கிடையாது. உனக்கு என்ன செய்ய போற, எங்க பிரச்சாரம் போற, நீ ரூம் விட்டு வெளியே, நான் மாஸ்கா போட்டுருக்கேன், நீ ரூம் விட்டு வெளியேற முடியல, பயப்படுற, உடம்பு கடிச்சு அப்படி, நீ நல்லா இருக்கிற, நல்லா பாத்துக்கோ, உடம்பு பாத்துக்கோ, அவங்க போ, நல்லது போ, என்ன பண்ணல, பொய் சொல்லாத, ரொம்ப பொய் சொன்ன. உங்க ஐயா சொன்ன பொய் 100 பொய்னா நீ லட்சம் பொய் சொன்ன. என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. கலவெட்டு அடிக்கடி கேட்கல, பேசுறேன், என்ன அந்த வாயில வந்து கூட பொய்யா இருக்கு, பொய்க்கு ஒரு அளவே இருக்கானு. அக்கா செஞ்சவனுக்கு ஒரு நாள் கேட்டேன், எப்படி அந்த பக்கம் போஸ்ட் பண்ணி அது எப்படி காட்டீங்க, அப்பதான் பாருங்க எனக்கு அறிவே கேட்டேன், நீ தொடர்ந்து ஓடி இருந்துச்சு, அதுக்குதான் நான் அம்மா இருக்கும்போது ஓடி இருந்தேன், நல்ல வேலை ஓடி இருந்தேன், நிம்மதியாக இருக்கீங்க. இப்படி பாருங்க, திமுக பாத்தீங்கன்னா குடும்ப குடும்பமா இருப்பாங்க, நம்ம கட்சிக்கார மொத்த குடும்பமா இருப்போம், அவங்க குடும்பம் இருப்பாங்க. கருணாநிதி, அடுத்து ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின், எப்பா பெரிய பிரச்சனை வருது, நயன்தாரா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போதா, உதயநிதி ஸ்டாலின் போல கம்ப்ளைண்ட் வந்துச்சு, போக்சோவா எனக்கு கிடைச்ச தகவல் நான் ஒப்பும் சொல்ல, நயன்தாரா கொரோனால போடுறதா சொல்லிருக்கு, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், யார் போல இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் போல, என்ன பிரச்சனை, அது கம்ப்ளைண்ட் காட்டிட்டு ஏதாவது பிரச்சனை பிள்ளைங்க வந்துச்சுன்னா சட்டம் போக்சோ சட்டமா, போக்சோ சட்டம் வந்துருவோமா, குடும்பமே வேலையை பார்க்க மாட்டீங்களா, உங்க சொல்லிங்களா, அப்பா காலத்துல அந்த காலத்துல ஏன் சொல்லு, ஒவ்வொரு குடும்பமா கிடைக்கலாம் வேலையா, அப்படியே கேரளம் வந்துருக்கு, நயன்தாரா அலவாடிக்கு சப்பாத்தி பண்ணி அடிச்சுட்டு இருந்து கல்யாணம் முடிச்சு அதெல்லாம் நிம்மதியா போகிறாங்க, அதை போய் டார்ச்சர் பண்ணி செஞ்சு என்னடா எழுதி போட்டு இதே குழப்பா இருக்காங்க. ஆட்சி சொல்ற என்ன ஆகும், எனக்கு பிடிச்சி விட என்னதான் பிடிச்சி விட போறேன், நான் நினைச்சா இப்பயே பிடிச்சி போட்டுருவேன், நீங்க அலவாரத்துக்கு இன்னைக்கு எங்கிருந்தான் அதிகாரம் இருக்கு, நாளைக்கு எங்கிருந்து அதிகாரம் இருக்க, என்ன மிரட்ட, இந்த மிரட்ட விட்டுருக்கெல்லாம் பயப்படுறாங்க, உங்களுடைய ஆட்சி அதிகாரம் அக்கிரமத்தை அத்தனை அதுக்கு முறையில பார்த்தாங்க. நீ மெத்தவை கேட்டாங்க பேச்சுக்கு சொல்லியா, ஓப்பன் மீட்டிங் பேசுவோம், எனக்கு எதிர்பார்த்து வச்சிருப்பாரு, உன் ஆட்சி திமுக நினைச்சு சொல்லு, எடப்பாடி ஆட்சி நினைஞ்சாங்க, அம்மா ஆட்சி நினைச்சாங்க, நான் பேசுறேன், உன்னால சொல்ல முடியுமா, ஒன்றிய பண்ணி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, 1 லட்சம் கோடி சேர்த்திருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க அண்ணாதிமுக தொண்டடிக்கிறீங்க, நீங்க வந்து அத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா கிளைச்சாலை வந்திருக்கீங்க, முகவர் வந்திருக்கீங்க, என்னால முடிஞ்ச எல்லாருக்கும் மட்டன் சாப்பாடு வேண்டியாச்சு, எல்லாரும் சாப்பிடணும், சந்தோஷமா வாழணும் நினைக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. நம்ம உழைக்கிற கட்சி திமுக, பிழைக்கிற கட்சி. நம்ம வெளியேறி அவங்க அழிக்கிற வேலைய, அந்த கட்சியை நிர்மூலமாக்குற வேலைய நம்ம அழகா செய்யணும் சொன்னா 28,000 ஓட்ட நம்ம சேர்த்தாலும் 251 பூத்துலையும் ஓடி சேர்க்கிற பணியை நீங்க பாருங்க. நான் 10 பேருக்கு மட்டும் 2000 கவரை கொடுத்துட்டு அந்த பூத் ஏஜென்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு எல்லாரும் தொடர்பு வச்சிருக்கேன். மீதி எல்லாம் வந்து பொறுப்பாளர்கள் எம்எல்ஏ செந்தில் மற்ற நிர்வாகிகள் எல்லோரும் கொடுப்பாங்க.